அது மட்டுமல்ல, இப்படி செய்ய வேண்டும்ங்கிறத இறைவனே நமக்கு செய்து காட்டி விட்டான். ஆலமுல் அராவாகலேயே அதான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல இறைவன், வைது அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன், இறைவன் நபிமார்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு ஒரு ஒப்பந்தம் செய்தான். எப்படி? நபிமார்களே, லமா ஆத்தியத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு வேதத்தை தந்திருக்கிறேன், ஞானத்தையும் தந்திருக்கிறேன். சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுல் லிமா மஅக்கும், உங்களை உண்மைப்படுத்துகின்ற ஒரு திருத்தூதர் உங்களிடம் வருவார். அப்படி வந்தால் லதூமினுன் பிஹி, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வலதன்சுருன்னஹு, அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இப்ப எல்லாம் கேட்டுட்டு அக்கரத்தும் நீங்களாம் ஏற்றுக்கொண்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். நபிமார்கள்லாம் சொன்னாங்க அக்கரன்னா நாங்கள் ஒப்புக்கொண்டோம். இது இறைவன் குர்ஆனிலே சொல்லி தந்த விஷயம். நபிமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு இறைவன் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை அன்றைக்கு சொன்னான். நாம் இன்றைக்கு மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் சொல்வது என்பது இறைவன் ஏற்கனவே செய்து காட்டியது என்கின்ற போது எப்படி பிதாத்தாக இருக்க முடியும்? மார்க்கத்தில் இருக்கக்கூடியதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லங்க, குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, இறைவன் குர்ஆன்ல சொல்லி தர்றான், இறைவனுடைய அருளும் இறைவனுடைய அருள்கொடையும் உங்களுக்கு வந்திருக்குது. ஃபபிதாலிக ஃபலியஃப்ரஹு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹமத்தை எண்ணி பார்த்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இங்க ரஹமத் இருக்குது, அந்த ரஹமத் கிடைச்சிருக்குது, அதனால மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி தருது. அந்த ரஹமத் என்ன? குர்ஆனில் நம்ம தேடி பார்ப்போம். இறைவன் இன்னொரு வசனத்துல இதுக்கு விடை தருகிறான். எப்படி? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை அகிலத்தாருக்கெல்லாம் அருள்கொடையாக அனுப்பி வைத்தோம். ஒரு வசனம் சொல்லுது ரஹமத் வந்திருக்குது, மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுது அந்த ரஹமத் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனாலதான் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தத்தான் மௌலிது சபைகளையும் மீலாது விழாக்களையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இறைவன் செய்ய சொன்னதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வசனத்தில் வரக்கூடிய இந்த ரஹமத்துங்கிறது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் குறிக்குமா? குறிக்கும். நம்ம சொல்லலங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இறைவன் சொன்ன ரஹமத்துங்கிற வார்த்தை இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் குறிக்கிறது. இது இப்னு அஸாக்கிர் அப்படிங்கிற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏத்திரமே தான் நான் சொல்றேன், இந்த ரஹமத் கிடைச்சிருக்கு, மகிழ்ச்சி வெளிப்படுத்துன்னு சொன்னது அந்த ரஹமத்துங்கிறது குர்ஆனை பத்தி தான் அப்படி இன்னைக்கு வஹாபிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ரஹமத் என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். வஹாபிகள் சொல்றாங்க அது குர்ஆனை தான் குறிக்கும், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்காது என்று. காரணம் என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும் என்று சொல்லிவிட்டால் மீலாது கூட்டம் வந்துருமே, மௌலிது படிக்கலாம் வந்துருமே. அதனாலதான் அதையும் மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதான் நம்ம எடுத்தாகணும். இப்படி ஒவ்வொன்றா நீங்க பார்த்துக்கிட்டே வந்தா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாதையும் மௌலிதையும் நாம் கொண்டாடுகிறோம், நடத்துகிறோம் என்றால் இறைவன் அருள்மறையிலே சொல்லி தந்ததால் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த கவிநடையிலேயே நம்ம படிக்கிறோம்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு ஒரு மிம்பர் படியை மஸ்ஜித் நபவியில அமைத்து கொடுத்து ஏறி நின்று படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு படியில ஏறி நிக்கறாங்க. ஃபாஹர அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாம் மௌலிது படிக்கலாம், கவிநடையிலே படிக்கலாம் என்பதற்கு புகாரியிலிருந்து ஆதாரத்தை நாம் வைக்கிறோம். அது மட்டும் இல்ல, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறார்கள் கவிநடை. அது அங்கீகரிக்கும் வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த மேலங்கை எடுத்து போர்த்துகிறார்கள். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கவிநடையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கலாம் என்பதற்கு புகாரியிலிருந்தும் ஹாக்கிமிலிருந்தும் நாம் ஹதீஸ வச்சுட்டோம், ஆதாரம் காட்டிட்டோம். வஹாபிகள் மௌலிது கூடாங்கறாங்கல்ல, மீலாது கூடாங்கறாங்கல்ல, ஆதாரத்தை கேளுங்க. மௌலிது கூடாது என்பதற்கு வஹாபி ஆதாரத்தை கேட்டால் என்ன தெரியுமா? ஒன்னாவது ஆதாரம் அவங்கள்ட்ட சினிமா பாட்டு. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, மௌலிது கூடாது என்பதற்கு அவங்க கேசட் போட்டுக்கிறாங்க. அந்த கேசட்டை நீங்க வாங்கி போட்டீங்களாக்கா ஒரே சினிமா பாட்டா தான் வரும். இந்த எங்க பஸ் எல்லாம் ஒரு இடத்துல நிப்பாட்டினாக்கா சாப்பிட்டுதான் நிப்பாட்டுவாங்க, அங்க சில கேசட் போட்டுக்கிட்டே வைப்பாங்க. அது பட்டிமன்றத்துல பழைய பாடலா புதிய பாடலா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி பாட்டை கேட்க முடிவு பண்ணிட்டு அந்த கேசட் வாங்கி வேணாம். இந்த வஹாபிகள் போட்டிருக்காங்கல்ல மௌலிது கூடாதுன்னு, அந்த கேசட் வாங்கி பார்த்தாலே தெரியும் அவ்வளவு சினிமா பாட்டு. அல்லாஹ் தஆலா கொடுத்த தண்டனை இந்த உலகத்துல. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடாது என்று சொன்னதால் அந்த நாவை இறைவன் சினிமா பாட்டையே பாட வைத்து விட்டான். இறைவன் இந்த உலகத்தை அப்படிதான் தண்டனை கொடுப்பான்.
சரி, ஏன் இப்படி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, குர்ஆன்ல இருந்து என்ன ஆதாரத்தை கொண்டு வர முடியும், ஹதீஸ்ல இருந்து என்ன ஆதாரத்தை கொண்டு வர முடியும்? அடுத்து என்ன தெரியுமா ஆதாரம் வஹாபிகளுக்கு? இது என்னங்க மௌலிது 300 வருஷமா தானங்க இருக்குது. நான் கேட்கிறேன், இந்த கால அளவு தான் ஆதாரமா? 300 வருஷத்துக்கு முன்னால உள்ளதெல்லாம் கூடும், 300 வருஷத்துக்கு பின்னாலும் கூடாது இந்த குர்ஆன் சொல்லுதா? அப்படி ஹதீஸ் சொல்லுதா? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்டிருக்காங்கிறத எடுத்து வைக்க முடியல. 300 வருஷத்துக்கு பிறகுதான் இது வந்து. யார் சொன்னது இத? புகாரிய படிக்காதவங்க இப்படி சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடி இருக்கிறார்கள். அப்ப புகாரிய படிச்சிருந்தா இது 300 வருஷத்துக்குள்ளது வந்து சொல்லுவோம். நம்ம படிக்கிற வேண்டுமானா வந்திருக்கலாம், ஆனா எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடையிலே புகழலாமா கூடாதா? இதுதான் பிரச்சனை. புகழலாம் அப்படி என்பதற்கு நம்ம புகாரிலே ஹதீஸை நம்ம பார்த்துட்டோம், அதனாலதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்.